வெல்கம் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ ஹார்ட் வடிவத்தில் ஒரு தொட்டி செய்ய போகிறோம். அதுதான் இதை எடுத்து ஹார்ட் மாதிரியே நம்ம உள்ளே இருக்க நுரையெல்லாம் எடுத்துடலாம். அப்புறம் இன்னொன்றும் செய்ய போகிறோம். இந்த அட்டை இருக்குல்ல, இந்த பேக்கிங் பண்ணுற அட்டை, அதில் இதை உரிச்சிட்டோம்னா அந்த வரி வரியாக இருக்கிறது வரும். அதை ஒரு கூடையிலையோ இதுலேயோ ஒன்று வச்சு இந்த மாதிரி ஒரு பாட்டிலை வச்சிடலாம். அதை சுற்றி அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிடலாம். அப்புறம் சுற்றி ஒரு சிமெண்ட்டை கலக்கி போட்டுடலாம். அவ்வளோதான். சிமெண்ட்டு எப்பயும் நம்ம கலக்கோம்ல, அது மாதிரி தான். ஒரு பங்கு சிமெண்ட்னா 2 பங்கு மணல் கலந்து, இதுக்கு கொஞ்சம் கூடவே சிமெண்ட் போடணும். அப்போ தான் இல்லை உடையாமல் இருக்கும். அதை சுற்றி அந்த சிமெண்ட் கலவையை போட்டுட்டோம்னா நல்லா செட் ஆயிரும். ஒரு குச்சி வச்சு நம்ம கொஞ்சம் குத்தி விட்டுடலாம். உள்ளே ஏர் பஃபில் இருந்துச்சுனாலும் போயிடும். லேசாக அந்த அட்டையை நம்ம லேசாக குலுக்கணும்னாலே உள்ளே போய் எல்லாம் செட் ஆயிடும். இப்போ அடுத்த தொட்டிக்கும் அது மாதிரி செட் பண்ணிவிட்டு அதில் சிமெண்ட்டை ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிமெண்ட்டை ஊற்றிட்டு அப்புறம் தான் அந்த பாட்டிலை வைக்கணும். அப்புறம் மறுநாள் கொஞ்சம் காஞ்ச உடனே எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வரி வரியாக வந்துடும். அப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து அந்த பாட்டிலில் ஊற்றினோம்னா அந்த பாட்டில் வெளியில் வந்துடும். அப்புறம் பெயிண்ட் அடிக்க வேண்டியதான். நல்லா காய வச்சுட்டு பெயிண்ட் அடிக்க வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வரி வரியாக தெரியுதுன்னு. அதில் நான் ஓட்டை போட மறந்துட்டேன். அதனால் அப்படியே வேறு தொட்டியில் வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம தோட்டத்தில் இது ஒரு பாட்டு தான். இப்படிலாம் வச்சா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்மளுக்கு தோட்டத்துக்கு போகவும் தோணும் ஓயாமல்.